ஃப்ரம் லாங் டைம் நிறைய பேர் ஒரு கான்செப்டோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது நல்லவங்களாகவும் பக்தி உள்ளவங்களாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம கேள்விப்படும் பொழுது நம்ம அதை பார்த்து யோசித்து இது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா இல்லை அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கும் தேவன் ஒரு காரியத்தை பார்த்து யோசித்து தீர்மானம் பண்ணி செயல்படுத்துறதுக்கும் எப்பவுமே ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. சில நேரங்களில் நாம் பக்தி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் இப்படி தான் யோசிப்பார், தேவன் இதை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நாமளாகவே சில காரியங்களை நம்ம செய்வோம். அது ஆராதனையாகட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுக்கிறதான தீர்மானங்களாகட்டும். ஆனால் சில நேரங்களில் நம்ம அப்படி யோசித்து செயல்பட்டு தோல்விகளை கூட நம்ம சந்தித்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற வழி எப்போவுமே ரியலாகவும் ட்ரூவாகவும் எவர்லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது உண்மையாகவும் சத்தியமாகவும் நித்தியமாகவும் இருக்கும். இதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வேதம் நமக்கு அநேக போதனைகளை கொடுத்துருக்கிறது. இந்த போதனைகளை நம்ம வாசித்து நம்ம கேட்டு நம்ம புரிந்து கொள்ளும்பொழுது கர்த்தருடைய வசனம் நமக்கு நன்மை எது தீமை எது தேவனுடைய சித்தம் எது உண்மையாகவே அவர் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறாரு எப்படி தீர்மானம் பண்ணுகிறாரு இல்லை எப்படி செயல்படுவார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அந்த ஒரு சரியான புரிந்து கொள்வதற்கு நேராக நம்மளை எக்யூப் பண்ணும். உதாரணத்துக்கு யோசேப்பு மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வரும்பொழுது அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருந்ததுனால அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டதுனால அவரை பப்ளிக்காக டிஸ்கிரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரைவேட்டாக அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு நல்லவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் வந்து அந்த தீர்மானத்தை எடுக்கிறார். ஆனால் அதை தாண்டி அவரோட பார்வையில் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு யோசித்த காரியங்களுக்கு மேலாக தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. ஸோ அந்த திட்டத்தை அறிந்து கொள்றதுக்கு அவர் வந்து ஒரு ஸ்பேஸை கொடுத்துருந்தார். ஸோ அதனால தான் தேவன் அவரோட வாழ்க்கையில் செயல்பட்டு அவர் நன்மை தீமை அப்படிங்கிறத தாண்டி தேவனுடைய உண்மையான சித்தத்தை பரிபூர்ணமான சித்தத்தை அவர் புரிந்து கொண்டு அவரோட லைஃப்பில் தேவனுக்கு பிரியமாகவும் பக்தி உள்ளவங்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தாங்க. ஸோ இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம், பக்தியாக இருக்கணும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் நம்மளுடைய பார்வையில் இல்லை தேவனுடைய பார்வையிலேருந்து. ஸோ தேவனுடைய பார்வையிலேருந்து நம்ம நன்மை தீமையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனுடைய வார்த்தையினால் நம்ம எக்யூப் ஆகி இருக்கணும். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்ம நல்லவங்களாகவும் பக்தி உள்ளவங்களாகவும் வாழும்பொழுது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். God bless you all.